بسم الله الرحمن الرحيم. நாம் மிக முக்கியமான கண்ணியமான கௌரவமான அஷ்ஹுருல் ஹுரும் கண்ணியமாக்கப்பட்ட மாதம் என்று போற்றப்பட்ட முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்திற்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், அவன் எந்த அளவுக்கு இந்த மாதத்தை விரும்புகிறான். ஹபீபே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற பல விடயங்களை சென்ற ஹுதுபாவிலே நாம் செவியுற்றிருக்கிறோம். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த மாதத்திலே மிக மிக முக்கியமான ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் கண்ணியமாக்கப்பட்ட நாள். அந்த நாளிலே ஏகப்பட்ட வரலாற்று ரீதியான இஸ்லாத்தின் வரலாற்று ரீதியான நிகழ்வுகள் நடைபெற்ற நாள், நிறைய அற்புதங்கள் நடைபெற்ற நாள். இந்த நாளிலே நோக்கக்கூடிய நோம்புக்கு எல்லையற்ற நன்மைகள் இருக்கிறது என்று ஹபீபே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த நாள் அது ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஆஷுராவுடைய தினம் என்றால் முஹர்ரம் மாதத்தில் பிறை 10வது நாள் தான் ஆஷுராவுடைய தினமாக இருக்கிறது. இந்த நாளினுடைய சிறப்பு, இந்த நாளிலே நோன்பு நோட்பதை பற்றி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, சியாமு யௌமி ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்திலே ஒரு நோன்பு நோட்பது, அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன், யுகஃபிரஸ் ஸனதல்லதி கப்லஹு, முந்தைய ஒரு வருட பாவத்திற்கான குற்ற பரிகாரமாக ஆகிவிடும் என்று நான் அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஒரே ஒரு நோன்பு எங்களுடைய ஒரு வருட பாவத்தின் குற்ற பரிகாரமாக மாறுகிறது என்றால் இந்த மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் சர்வ சாதாரணமாக எண்ணக்கூடாது. அந்த நாளை கண்ணியப்படுத்தி நோன்பு நோற்று அந்த பாக்கியத்துக்குரியவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும். உள்ளத்திலே உறுதியாக நியத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஆஷுராவுடைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதத்திலே ஆஷுராவுடைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. நாம் ஞாயிற்றுக்கிழமை நோன்பாளியாக இருக்க வேண்டும். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்கள் தாசுஆ, அதாவது பிறை 9லும் நோன்பு நோக்க சொன்னார்கள். இன்னொரு ரிவாயத்தின்படி பிறை 11லும் நோன்பு நோக்க சொல்லி இருக்கிறார்கள். ஏன் பிறை 9ல் நோக்க வேண்டும்? ஏன் பிறை 11ல் நோக்க வேண்டும்? மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே எந்த அளவுக்கு நோன்பை கண்ணியப்படுத்தி நோட்பார்களோ அதே போல ஆஷுராவுடைய தினத்திலும் அந்த நோன்பை கண்ணியப்படுத்தி நோட்டார்கள். சஹாபாக்களுக்கு தர்கீப் செய்தார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நாள் யஹூதிகளும் நோன்பு நோக்கிறார்களே. உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், லஅஸூமன்ன தாஸிஅ லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸிஅ, இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தால், உயிரோடு இருந்தால் நான் இந்த பிறை 9லும் நோன்பு நோட்பேன் என்பதாக சொன்னார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இதை நபி அவர்கள் சொல்வதற்கான காரணம் என்ன? யஹூதிகளுக்கு நேர்படக்கூடாது, அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே. பிறை 9ல் நோன்பு நோட்பதற்கான காரணம் என்ன? யஹூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், சூமு யௌம ஆஷுரா, ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வகாலிபுல் யஹூத், யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள். வசூமு யௌமன் கப்லஹு அவ் யௌமன் பஅதஹு, அந்த பிறை 10க்கு முன்னால் உள்ள 9வது நாளிலோ அல்லது பிறை 10க்கு பின்னால் உள்ள 11வது நாளிலோ நோன்பு நோற்று யஹூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள்.
மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த முஹர்ரம் மாதத்திலே அடிப்படையாக நபியவர்கள் கண்ணியமாக்கிய ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நன்றி கடனாக நோற்ற நோன்பு அது பிறை 10 தான் இருக்கிறது. பலரும் கேள்வி கேட்கிறார்கள், இமாம் அவர்களே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு விருந்தோம்பல் இருக்கிறது, ஒரு வைபவம் இருக்கிறது, ஒரு திருமண விழா இருக்கிறது, அதனால் அந்த நோன்பை பிற்படுத்தி பிடித்தால் அதனுடைய நன்மை கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காத சகோதரர்களே. பிற்படுத்துவதற்கும் முற்படுத்துவதற்கும் நபியவர்கள் ஏன் அனுமதி கொடுத்தார்கள்? யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்கு தான். அந்த நாளிலே பிறை 10 நோன்பு நோற்றால் மாத்திரம்தான் அந்த முழுமையான கூலி கிடைக்கும் என்பதை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். நாம் எமது வீட்டிலே ஒரு வைபவத்தையோ திருமண நிகழ்வையோ ஒரு நிகாஹுடைய மஜ்லிஸையோ ஏற்பாடு செய்யும் பொழுது நாட்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை அது ஆஷுராவுடைய தினம், நாம் நமது வீட்டிலே திருமண வைபவத்தை ஏற்பாடு செய்து விட்டோம், பலருக்கும் சொல்ல போகிறோம், அழைப்பு விடுக்கிறோம், நோன்பை நோக்க வேண்டும் என்று பலரும் ஆசையில் இருப்பார்கள். அந்த நோன்பின் மூலமாக ஒரு வருட பாவத்தின் குற்ற பரிகாரம் கிடைக்குமே என்று பலரும் ஆசையில் இருப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாமும் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் பொழுது அவர்கள் நிர்பந்தத்துக்குள்ளாகுவார்கள். சில போது சரிய தெரியாதவர்கள், சில போது பதுஆவுக்கும் ஆளாக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம். ஆக மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு நல்ல விடயத்தை வீட்டிலே முடிவு செய்யும் பொழுது நாம் நாட்களை கவனிக்க வேண்டும். இந்த நாட்கள் பொருத்தமாக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். ஆஷுராவுடைய தினத்திலே திருமண வைபவங்களோ ஏனைய நிகழ்வுகளோ நடத்தக்கூடாது என்று சொல்லவில்லை. நோன்பாளிகளுக்கு பாதகம் இல்லாமல் நடக்கலாம். தாராளமாக நோன்பாளிகளை இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளாமல் நாங்கள் அழகான முறையில் எமது அந்த திருமண வைபவங்களை ஏற்பாடு செய்யலாம். ஏன்? அந்த நாள் மிகவும் கண்ணியமான நாள். நாம் மஷூரா செய்கிறோம். அந்த புனிதமான நாளிலே எனது மகனுடைய திருமண வைபவம் நடைபெற வேண்டும் என்று மஷூரா செய்கிறோம் என்றால் அது நோன்பாளிகளுக்கு ஏற்றமாறு செய்யலாமே. இஃப்தாருக்கு முன்னால் நிகாஹுடைய மஜ்லிஸை வைத்துவிட்டு இஃப்தாரை வலிமாவாக மாற்றலாம் சகோதரர்களே. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அற்புதங்கள் நிறைந்த நாள். அல்லாஹ் ஜல்ல வஅலா அந்த நாளில் ஏகப்பட்ட நிஅமத்துகளை இந்த சமுதாயத்துக்கு அளித்த நாள். அந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு புனித அமலை செய்தோம் என்றால் எமது பிள்ளையின் எமது மகளின் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு சிறப்புகள் வந்து சேரும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் நமது வீட்டிலே ஏற்பாடு செய்யும் பொழுது நாட்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆஷுராவுடைய தினம் வருடத்திற்கு ஒரே ஒரு நாள் வருகிறது. முஹர்ரம் மாதத்தின் பிறை 10வது நாள். அதனை நாங்கள் தவற விட்டு விட்டோம் என்றால் அடுத்த வருடம் வரை எதிர்பார்க்க வேண்டும். அடுத்த வருடம் வரை இந்த உடலிலே உயிர் இருக்குமா இல்லையா என்று தெரியாது. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இன்னொரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நபி அவர்கள் மிக மிக முக்கியமாக பிறை 9லும் பிறை 11லும் ஏன் நோன்பு நோக்க சொன்னார்கள்? யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்தான். யாரும் எவருடைய கலாச்சாரத்தையும் பின்பற்ற முடியாது. ஒரு இஸ்லாமியன் அந்நியனின் கலாச்சாரத்தை பின்பற்ற முடியாது. ஒரு இஸ்லாமியன் யகூதிய கலாச்சாரத்தை பின்பற்ற முடியாது. அவன் பின்பற்றினால் அவர்களை சார்ந்தவர்கள் தான். இது நபியின் கூற்று. நானும் நீங்கள் ஒரு கணம் யோசிக்க வேண்டும். எமது வாழ்க்கையில் எத்தனையோ விடயங்கள் யகூதியத்துடன் ஒத்து போகிறது. திருமண வைபவங்கள், வியாபாரங்கள், ஆடைகள், எமது ஏனைய கலாச்சாரங்கள், ஏனைய விடயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அதுதான் உலக வளமை, அதுதான் ட்ரெண்டிங், என்னென்னவோ சொல்லி அந்த யகூதியத்தை வீட்டுக்குள்ளால் திணித்துக் கொண்டிருக்கிறோம்.
அன்பிற்குரிய கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்வோம். உலக வளமை என்று சொல்லி யகூதியத்தை பின்பற்றி நாம் ஷரியத்தை விட்டு தூரமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் நாம் ஷரியத்தினுடைய கோட்பாடுக்கு உட்பட்டவர்களாக நபி அவர்கள் இபாதத்திலேயே யகூதிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எமது ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் நடையுடை பாவனை அத்தனையிலும் நாம் யகூதிகளுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அவர்களை ஒத்து போக கூடாது. நாங்கள் ஷரியத்தை நேர்மையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நபியின் ஆசையாக இருக்கிறது. அதனால் எமது வாழ்க்கையில், எமது பிள்ளைகளின் வாழ்க்கையில், எமது குடும்பத்தின் வாழ்க்கையில் யகூதியத்தையோ குஃப்ரானியத்தையோ அவர்களின் கலாச்சாரத்தையோ திணிப்பதை விட்டு நாம் ரப்பிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அடுத்தது மிக முக்கியமான ஒரு விடயத்தை நான் ஞாபகம் செய்கிறேன். ஆஷுராவுடைய தினத்திலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான இரண்டாவது அமல், நாங்கள் அதிகமாக துஆ பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். அந்த நாளிலே அல்லாஹ் துஆக்களை கபூல் செய்கிறான். துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாளாக அந்த நாளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். எத்தனையோ சிக்கல்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ தேவைகள், குடும்ப பிரச்சனை, வியாபார பிரச்சனை, கடன் பிரச்சனை, பிள்ளை வளர்ப்பினை பிரச்சனை, பல பிரச்சனைகளை தலையில் சுமந்து இந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். சகோதரர்களே, அந்த நாளை பயன்படுத்தி ரப்பிடத்தில் முறைப்பாடு செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் எமது தேவைகளை பூர்த்தி செய்வான். எனது குழந்தை அது நோயாளியாக இருக்கிறது, எனது மனைவி நோயாளியாக இருக்கிறாள். ஏராள கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆ வ யக்ஷிஃபு ஸூ. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டவன் ரப்பிடத்தில் கையேந்தி பிரார்த்திக்கும் பொழுது அவனது தேவையை அல்லாஹ் உடனே பூர்த்தி செய்கிறான். வயஜஅலுகும் குலஃபாஅல் அர்த். பூமியிலே அல்லாஹ் தன்னுடைய ஒரு பிரதிநிதியை உருவாக்குகிறான் அவனது பிரச்சனையை தீர்ப்பதற்கு. கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் எமக்கும் ரப்புக்கும் உள்ள தொடர்பு, எமக்கும் ரப்புக்கும் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த துஆவுடைய அமலை நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் எம்மில் எத்தனை பேரிடத்தில் அது பேணுதலாக இருக்கிறது. எத்தனை பேர் தனியில் தஹஜ்ஜத்திலே எழுப்பி தனிமையில் இருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலாவது சரி, ஏழைய நேரங்களிலாவது சரி, மகரிபுடைய நேரத்திலாவது சரி, எம்மில் எத்தனை பேர் கையேந்தி ரப்பிடத்தில் பிரார்த்திக்கிறோம். சகோதரர்களே, எத்தனை பேர் பிரார்த்திக்கிறோம்? அதற்கு நேரமே கிடையாது. ஏன் 5 நேர தொழுகைக்கு பின்னால் இமாம் அவர்கள் துஆ கேட்பதற்கு கையை உயர்த்தும் பொழுதே பலர் வெளியிலே பாய்ந்து விடுகிறார்கள். நான் யாரையும் குறை சொல்லும் நோக்கத்தில் சொல்லவில்லை. நாம் ஷரியத்திலே எந்த அளவுக்கு தூரமாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். ஜும்மாவுடைய நாளாக இருக்கலாம், வருவதே நேரம் தாமதித்து இமாம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அரைவாசி பேர் வெளியிலே நிற்கிறார்களே, இதுதான் இவர்கள் ஷரியத்துக்கு கொடுக்கும் மதிப்பாக சகோதரர்கள். இவர்களுக்கு எங்க துஆ கேட்பதற்கு நேரம் இருக்கும் சகோதரர்கள்? மேலான கணவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, சந்தர்ப்பங்களை அல்லாஹ் கண்டு கொண்டே இருக்கிறான். புனிதமான நாள், இந்த நாளிலே துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. நழுவவிட்டுக் கொண்டே இருக்கிறோம். திடீரென்று வீட்டிலே பிரச்சனை, பிள்ளைக்கு பிரச்சனை, பல வைத்தியர்களிடம் கொண்டு செல்கிறோம். வைத்தியர்கள் கைவிரித்து விடுகிறார்கள். உமது இரட்சகருடன் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அத்தனையும் முடிந்து பிள்ளை தத்தளிக்கும் பொழுதுதான் ரப்பின் நினைவு எமக்கு வருகிறது. சகோதரர்களே, இப்பொழுது மஸ்ஜிதுக்கு வந்து என்ன பயன்? இப்பொழுது கையேந்தி என்ன பயன்? ஆரம்பத்திலிருந்து ரப்பு சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுதே எழுந்திருக்க வேண்டுமே சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அந்த அடியான் எங்கு அடிபட்டு எந்த இடத்தில் அவன் தன்னை மறந்து அவன் கடைசியாக ரப்பை நோக்கி வந்தாலும் அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? இக்கட்டான சூழ்நிலையில் எனது அடியான் என்னை அழைக்கும் பொழுது நான் அவனுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். இது ரப்புடைய தன்மை சகோதரர்களே. எமது தன்மை என்ன?
குர்ஆன் சொல்கிறது, இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், மனிதன் ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவனுக்கு சந்தோஷத்தை வாரி வாரி வழங்குகிறேன், அந்த நேரத்தில் என்னை மறக்கிறான், கணக்கெடுக்காமல் இருக்கிறான். ஏதாவது கஷ்டத்தையோ நஷ்டத்தையோ கொடுத்து இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கும் பொழுது மட்டுமே என்னை அவன் ஞாபகம் செய்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். கனவான்களே, பெரியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுதான் நமது நிலைப்பாடாக இருக்கிறது. அதனால் துஆ அது ஆக முக்கியமானது. இந்த நாள் ஆஷுராவுடைய தினம், இயன்ற அளவுக்கு நாங்கள் துஆ பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும். துஆ பிரார்த்தனையில் ஆரம்பமே ரப்பை நாங்கள் புகழ வேண்டும். சகோதரர்கள், எம்பில் எத்தனையோ பேருக்கு எப்படி துஆ செய்ய வேண்டும் என்றே தெரியாது. ரப்பை புகழ வேண்டும், நபி அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் தனக்காக துஆ செய்ய வேண்டும், அதற்கு பின்னால் பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு, அதற்கு பின்னால் உற்றார் உறவினர்களுக்கு, அதற்கு பின்னால் அண்டை வீட்டாருக்கு, ஊரவர்களுக்கு, அதற்கு பின்னால் உம்மத்துக்கு. இதுதான் துஆ கேட்பதின் ஒழுங்கு. முதலாக ரப்பை புகழ வேண்டும். துஆவிலே அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ் தன்னை புகழுவதை விரும்புகிறான். அல்லாஹ் துஆ கேட்கும் பொழுது ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழுகிறான். புகழும் பொழுது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்வின் சந்தோஷம் அவனது வாழ்க்கையின் வெளிச்சத்திற்கும் துஆவின் கபூலியத்திற்கும் காரணமாக இருக்கிறது. பெருமனே, எமது தேவையை மாத்திரம் கையேந்தி சொல்லிக் கொண்டே செல்லக்கூடாது சகோதரர்களே. இயன்றளவுக்கு ரப்பை புகழ்ந்து கொண்டே செல்ல வேண்டும். ஹபீபே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டை கடக்க வேண்டிய நேரம் ஏற்படுகிறது. அந்த வீட்டிலிருந்து ஒரு அராபி, காட்டரபி ரப்பை புகழ்ந்து துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறார். அழகான வார்த்தைகளை கொண்டு ரப்பை புகழ ஆரம்பிக்கிறார். அல்லாஹும்ம யா மல்லா தராஹுல் உயூன், யா அல்லாஹ், எந்த கண்களும் உன்னை கண்டிருக்க முடியாது. வலா துஹாலிதுஹு துனூன், எந்த சிந்தனையாலும் நீ இப்படித்தான் இருப்பாய் என்று சிந்திக்க முடியாது. நீ அந்த அளவுக்கு பரிசுத்தமானவன். வலா யஸிஃபுல் வாஸிஃபூன், எந்த வர்ணனையாளர்களாலும் உன்னை வர்ணித்து விட முடியாது. நீ அந்த அளவுக்கு வர்ணனை பெற்றவன். அந்த ஆராபி ரப்பை புகழ்கிறார் துஆவிலே. வலா துகையிருல் ஹவாதிஸ், எந்த படைப்பினத்தாலும் உன்னை மாற்றிவிட முடியாது. நீ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். யஅலமு மசாகீலல் ஜிபால், யா அல்லாஹ், நீ தான் மலைகளின் பாரத்தை அறிந்தவன். மலையின் பாரத்தை இந்த காலத்து விஞ்ஞானிகளால் கூட கணிக்க முடியாத சகோதரர்களே. அவர் எவ்வளவு அழகாக புகழ்கிறார். யஅலமு மசாகீலல் ஜிபால் வமகாயிலல் பிஹார், கடல் நீரின் பாரத்தை நீ கொள்ளளவை நீதான் அறிந்தவன் ரப்பே. வஅதத கத்ரில் அம்தார், மழை துளிகளின் எண்ணிக்கையை நீதான் அறிந்தவன் ரப்பே. இப்படி பல விழுத்தம் அல்லாஹ்வை பல முறையில் இவர் புகழ்ந்து கொண்டே செல்கிறார். நபி அவர்கள் ஆச்சரியமாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். உடனே ஒரு சாமியிடத்தில் சொன்னார்கள், இவர் துஆவை முடித்தவுடன் என்னிடத்தில் கூட்டி வாருங்கள். துஆவை முடித்தவுடனே நபி அவர்கள் இடத்தில் அந்த அராபியை கூட்டி வந்தார்கள். நபி அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? உடனே அவர் சொல்கிறார், மின் பனி ஆமிர் இப்னு ஸஅஸா, ஆமிர் இப்னு ஸஅஸா ரலியல்லாஹு அவர்களுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர். அது நபி அவர்களுடைய சொந்தக்காரராகவும் அவர் இருந்தார். உடனே நபி அவர்கள் தன்னிடத்தில் இருந்த மிகப்பெரிய தங்க குவியலை பரிசாக கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு கேட்டார்கள் அந்த மனிதரிடத்தில், மனிதரே, இந்த தங்க குவியலை நான் எதற்காக வேண்டி உங்களுக்கு பரிசளித்தேன் என்று தெரியுமா? உடனே அந்த காட்டரபி சொல்கிறார், அந்த ஆராபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கும் உங்களுக்கும் குடும்ப பந்தம் இருக்கிறது, உறவு இருக்கிறது, அதனால் நீங்கள் எனக்கு தந்திருப்பீர்கள், பரிசளித்திருப்பீர்கள். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், குடும்ப உறவுக்கு கொடுப்பது அது கடமைதான், நிச்சயம்தான். ஆனால் இந்த தங்க குவியலை நான் உங்களுக்கு தந்தது நீங்கள் அழகான முறையில் ரப்பை புகழ்ந்ததற்காக வேண்டி என்று சொன்னார். கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவர்களே அல்லாஹ்வை புகழ்ந்ததற்கு இவ்வளவு பெரிய சன்மானத்தை வாரி வழங்குகிறார்கள் என்றால்
சர்வலோகத்தின் நாயன் அவன் எவ்வளவு பெரிய சன்மானத்தை கொடுப்பான். எமக்காக வேண்டி 5 நிமிடம் பிரார்த்தித்தால் ரப்பை புகழ்வதற்கு 10 நிமிடம் எடுப்போம் சோதரர்களே. கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் அந்த ஆஷுராவுடைய தினம் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நாள். அந்த நாளிலே நாம் அதிகமாக துஆ பிரார்த்தனையில் ஈடுபட்டு எமது தேவைகளை பூர்த்தி செய்து ரப்பின் பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. அதே போல் இன்னொரு விடயத்தை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஆஷுராவுடைய தினத்திலே தௌபா கபூல் செய்யப்படுகிறது. மனிதர்கள் செய்யக்கூடிய தௌபா அது ஒப்புக்கொள்ளப்படுகிறது. அவன் செய்யும் பாவத்திற்கு, மனிதர்கள் செய்யும் பாவத்திற்கு ரப்பிடத்தில் மன்றாடும் பொழுது அதனை அல்லாஹ் ஒப்புக்கொள்கிறான். மக்ஃபிரத்தை அல்லாஹ் நசீபாக்குகிறான். இந்த நாளில் தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டது. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு இறக்கப்பட்டதும் அந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட காலம் ரப்பிடத்திலே மன்றாடி பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். கடைசியாக சுவன வாசலில் பார்த்த நபி அவர்களின் அந்த பெயரை சொல்லி ரப்பிடத்திலே மக்ஃபிரத்துக்காக வேண்டி பிரார்த்திக்கிறார்கள். உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? பாவத்தை மன்னிக்கிறான். இது ஆஷுராவுடைய தினத்திலே தான் நடைபெற்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால் இயன்ற அளவுக்கு ரப்பிடத்திலே மன்றாடி எமது பாவங்களை முன்வைத்து இதற்கு பின்னால் பாவம் செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் எடுத்து நாம் பாவத்திற்காக வேண்டி தௌபா செய்வோம். அல்லாஹ் எமது வாழ்க்கையில் வெளிச்சத்தை உருவாக்குவான். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதே போல் இந்த நாளிலே ஏகப்பட்ட ஆஷுராவுடைய தினத்திலே ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்தேறிருக்கிறது. சென்ற வாரம் கூட ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை நாம் ஞாபகம் செய்தோம். அதாவது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியன் நகரத்திற்கு சென்றார்கள். மதியனிலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இளைய மகளை திருமணம் முடித்தார்கள். அவர்களுக்கு கொடுக்கும் மகர் தொகையாக 10 வருடம் அவர்கள் ஆடு வைத்தார்கள். சகோதரர்களே, 10 வருடம் ஆடு வைத்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டார்கள். 10 வருடத்திற்கு பின்னால் அவர் தன்னுடைய 10 வருடத்திற்கு பின்னால் தன்னுடைய குடும்பத்துடன் பிரயாணத்தை ஆரம்பம் செய்து சென்று கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரம் ஆகிறது. அவர்களுக்கு வழி தெரியாது, எந்த வெளிச்சமும் இருக்கவில்லை. அவர்கள் அந்த நேரத்திலே தூர் சினாய் மலையை பார்க்கிறார்கள். அங்கே ஒரு வெளிச்சம் வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது குடும்பத்தை அதே இடத்தில் பாதுகாப்பாக வைத்துவிட்டு தூர் சினாய் மலைக்கு சென்றார்கள். சுருக்கமாக சொல்கிறேன், அங்கே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கிறது. 2 அத்தாட்சிகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். அது ஒரு முஅ்ஜிஸாவாக ஆக்கப்படுகிறது. அவர்களுடைய கையை அவருடைய பையிலே போட்டு எடுக்கும் பொழுது அதிலே அல்லாஹ் பிரகாசத்தை கொடுக்கிறான். 2 அத்தாட்சிகளை கொடுத்து மீண்டும் ஃபிரௌனுக்கு தாவத் கொடுக்கும்படி அனுப்புகிறார்கள். அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், எனது நாவிலே கொண்டல் இருக்கிறது, எனது சகோதரனையும் நபியாக மாற்றுகிறது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபியாக மாற்றப்பட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தகா, ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள், அவன் வரம்பி மீறி கொண்டிருக்கிறான். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன் லஅல்லஹு யதலக்கரு அவ் யக்ஷா, அவனுக்கு நீங்கள் மென்மையான வார்த்தைகளை கொண்டு தாவத் கொடுங்கள். கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மிகப்பெரிய கொடுங்கோலன், மிகப்பெரிய அட்டூழியக்காரன், எத்தனையோ குழந்தைகளை கொண்டவன், நான் தான் ரப்பு என்று சொன்னவன், சதாவும் ரப்புக்கு மாற்றம் செய்யக்கூடியவன், இப்படிப்பட்ட கொடுங்கோலனுக்கு சர்வலோகத்தின் அதிபதியாகிய இரக்கத்துக்கே சொந்தக்காரனாகிய அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஃபகூலா லஹு கௌலன் லய்யினன், மிருதுவான முறையில் தாவத் கொடுங்கள், இரக்கமான முறையில், பாசமான முறையில் அந்த கொடுங்கோலனுக்கு சொல்லுங்கள். கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, 2 பேரும் செல்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றி பிரஸ்தாபம் செய்கிறார்கள். அவன் கணக்கெடுக்கவில்லை, ரப்பை கொள்வதற்கு முற்பட்டான். ஹாமான் என்ற மிகப்பெரிய பொருளியலாளன், அவன் ஒரு கொடுங்கோலன், அவனுடன் சேர்ந்து மிகப்பெரிய கட்டிடத்தை கட்டி ரப்பை கொல்ல வேண்டும் என்று அந்த மாடியில் ஏறி குர்ஆன் சொல்கிறது. அவன் அம்புகளை வானத்தை நோக்கி அவன் அம்புகளை எய்ய ஆரம்பிக்கிறான். வரம்பு மீறி கொண்டே செல்கிறான்.
அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல அத்தாட்சிகளை காட்டினார்கள். அவன் நினைத்தான் இது அனைத்தும் சூனியம், சூனியக்காரர்களை ஒன்று திரட்டி சூனியத்திலே வெற்றி பெறலாம் என்று நினைத்தான். அதிலும் அவன் தோற்று போனான். சூனியக்காரர்கள் ரப்பி மூசா வ ஹாரூன், உண்மையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ரப்பு தான் ரப்பு என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வரம்பு மீறி கொண்டே செல்லும் பொழுதுதான் அல்லாஹ் தன்னுடைய சோதனையை ஆரம்பிக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பல தடவை அவருக்கு அவகாசம் கொடுக்கிறான். அவகாசத்தை பெறவில்லை என்றால் சோதனை காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. சோதனைக்குரிய காலம் அது பிள்ளையால், தொழிலால், கடனால், ஏதாவது ஒரு விடயத்தால் அல்லாஹ் சோதிக்கலாம். சோதனை காலம் ஒவ்வொருவருக்கு இருக்கிறது. பல அவகாசங்களுக்கு பின்னால் ஃபிரௌனுக்கு சோதனை வருகிறது. எப்படி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வல் ஜராத, வெட்டு கிளிகளை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். எதை எடுத்தாலும் வெட்டு கிளிதான். தூங்குவதற்கு சென்றாலும் வெட்டுக்கிளி, மலைகளை தெளிப்பதற்கு சென்றாலும் வெட்டுக்கிளி, சாப்பிடுவதற்கு தட்டை எடுத்தாலும் வெட்டுக்கிளி, அத்தனையும் அல்லாஹ் வெட்டுக்கிளிகளாக மாற்றிவிட்டார். வல் ஜராத வல் கும்மல, அந்த வெட்டி கிளிகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கு ஓடோடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருகிறார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, கடுமையாக சோதிக்கப்படும் பொழுதுதான் ரப்பின் ஞாபகம் வருகிறது. ரப்பின் ஞாபகம் வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்தார்கள், அந்த சோதனை நீங்குகிறது. மீண்டும் அவன் அநியாயத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். வல் உம்மல, அல்லாஹ் பேனை கொண்டு சோதித்தான். எதை எடுத்தாலும் பேனாக இருந்தது. மீண்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்திக்கிறார்கள். மீண்டும் மறுபடியும் அவன் மாறிவிடுகிறான். வல் உம்மல வத்திஃபாலிஹ் வத்தஃபாலிஹ், அதாவது தவளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். சாப்பாடு எடுத்தாலும் தவளை, தண்ணீரை எடுத்தாலும் தவளை, படுத்தாலும் தவளை, எழுப்பினாலும் தவளை. சகோதரர்களே, எப்படி ஒரு சோதனை! அல்லாஹ்வின் சோதனைக்கு ஈடு கொடுக்க முடியாது. அதற்கு பின்னால் அல்லாஹ் இரத்தத்தை கொண்டு சோதித்தான். எதை எடுத்தாலும் ரத்தம், சாப்பாட்டிலும் ரத்தம், குடிப்பானத்திலும் ரத்தம், குடிக்க சென்றாலும் ரத்தம். சகோதரர்களே, ஆனாலும் அவன் படிப்பினை பெறவில்லை. இந்த பல சோதனைக்கு பின்னாலும் அவன் படிப்பினை பெறவில்லை. இப்பொழுது அல்லாஹ் அவனுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறான். ஃபிரௌன் தனது படையினரை ஒன்று திரட்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தை அழிக்க நாடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டமும் இரவோடு இரவு தப்பிச் செல்கிறார்கள். காலையிலே ஃபிரௌன் அவனுடைய படையுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டி வருகிறான். நைல் நதி குறுக்கிடுகிறது. அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இருந்த அத்தனை பேரும் சொன்னார்கள், மூசா இன்னா லமுதுரகூன், நாங்கள் மாட்டிக் கொண்டு விட்டோம், அந்த ஃபிரௌனுடைய படையிலே பிடிபட போகிறோம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால இன்ன மஇ ரப்பி சயஹ்தீன், என்னுடன் ரப் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். இக்கட்டான சூழ்நிலையில் அல்லாஹ் உதவி செய்வான். குர்ஆன் சொல்கிறது, வஅஹைனா இலா மூசா அனித்ரிக் பிஅஸாகல் பஹர், நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழி அறிவித்தோம், அந்த கடலுக்கு உங்களுடைய தடியால் ஓங்கி அடிப்பீராக என்று நாங்கள் வழி அறிவித்தோம். فانفلق فكان كل فرق كالطود العظيم, அடுத்த கணமே அந்த கடல் 12 பாதைகளாக பிரிகிறது. தஃசீருடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், அந்த பாதைகளை அல்லாஹ் கண்ணாடி வடிவத்திலே அமைத்துக் கொடுக்கிறான். அந்த 12 பாதையிலேயும் அல்லாஹ் சுவர்களை கண்ணாடி மூலமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு பாதையில் செல்பவர்கள் மறுபாதையில் செல்பவர்களை பார்த்துக் கொண்டே நடந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் தப்பிச் சென்றார்கள். ஃபிரௌனும் அதே பாதையில் செல்ல முயற்சிக்கிறான். ஃபிரௌனுடைய கூட்டமும் அப்படியே மூழ்கடிக்கப்படுகிறார்கள். மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, மூழ்கடிக்கப்படும் பொழுது கடைசியில் ரப்பை ஞாபகம் செய்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஆமந்து, ஃபிரௌன் கடைசியாக சொன்ன வார்த்தை, மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நான் ஈமான் கொள்கிறேன், அந்த ரப்பின் பெயரிலே நான் ஈமான் கொள்கிறேன். பனு இஸ்ரவேலர்கள் எந்த ரப்பை ஈமான் கொண்டார்களோ நானும் ஈமான் கொள்கிறேன். வானவினால் முஸ்லிமே, நான் முஸ்லிமாக ஆக விரும்புகிறேன் என்பதாக அந்த கடைசி கட்டத்திலே சொல்கிறான். இந்த ஆயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள், நபியே, அந்த நேரத்தில் நீங்கள் என்னை பார்த்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் பதட்டமடைந்தேன், நான் தடுமாறினேன்.
நான் பயந்து போனேன். உடனே பக்கத்தில் இருந்த மண்ணை, கடல் மண்ணை எடுத்து அவனது வாயிலே திணித்து விட்டேன். ஏன் தெரியுமா? மகாபத ஐயஸ்பிக ரஹ்மதஹு, அல்லாஹ்வின் ரஹ்மத் முந்தி விடுமோ, அல்லாஹ் மன்னித்து விடுவானோ என்ற பயத்திலே நான் உடனே அவனது வாயிலே மண்ணை அள்ளி போட்டு விட்டேன் என்று சொன்னார். கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அதற்கு பின்னால் ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். கனவான்களே, பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதுகாக்கப்பட்டது இந்த ஆஷுராவுடைய தினத்தில் தான். அதற்கு நன்றி கடனாகத்தான் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆஷுராவுடைய தினத்திலே நோன்பு நோட்டார்கள். அதனால் இந்த வரலாறுகள் அத்துணை நமக்கு பாடம் தான், எமது வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடம் தான். ரப்பை உள்ளால் உள்ளபடி நாம் என்ன ஈமான் கொண்டு அவனிடத்திலே நாங்கள் தஞ்சம் புகும் பொழுது அல்லாஹ் எமது வாழ்க்கையை செழிப்பாக்குவான், எமது வாழ்க்கையிலே மிகப்பெரிய பரக்கத்தை நசீபாக்குவான். அது மட்டுமல்ல, வரக்கூடிய ஆஷுராவுடைய தினத்தை நல்ல முறையில் நாங்கள் வரவேற்று அதிலே நோன்பு நோற்று அதனை நாங்கள் அந்த நோன்பை சுன்னத்து தானே என்று யோசிக்காமல் அதிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியங்களை உணர்ந்து நோன்பு நோற்று ரப்பின் பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.